வடலி ஓலையில போய் அந்த ஓலையை வெட்டி அப்படியே அகலப்பட்ட பருவப்பட்ட காடமணம் பட்ட இந்த பண ஓலையிலே பட்டு பிடிச்சு அதுல சோறு வைத்து ஏதாவது ஒரு குழம்பு என்ன குழம்பு வச்சா பரவாயில்ல, சாம்பார் பரவாயில்ல, புளி குழம்புனாலும் இறைச்சி கறினாலும் சரிதான். ஆமா ரொம்ப மனமா இருக்கும். மொட்டை குழம்பு வச்சா அந்த சன்னியாசி கொண்டாரு சொல்லுங்க ஐயா, என்ன பாருங்க பால் கறக்க போறோம் பாத்துக்காங்க, சொல்றது ரொம்ப மாட்டீங்க. ஆமா இது வயதாக ஆக ஆகக்கடா. சரி ஆற்று பால் கறக்க முடியுமா? முடியாது முடியாது. என்ன கறக்க போறோம் பாத்துக்காங்க. பாரு என்று யாதவருமானும் ஆட்டை பிடித்து கவிழ் தாங்கி மடு பிடித்து பால் கறக்க வேணும் என்று என்ன நீரான் அந்த சன்னியாசி கோனார ஆடுகளை அழகாக தான் மடுபிடித்து பால் கறக்கும் நேரம் இந்த உயிர்காட்டாளுடைய அருளாரை அம்மாளுடைய கிருபையால் அந்த வளர்ச்சி நல்ல அடவே இலக்கமில்லை பக்கமில்லை அகலாத்து கொள்வனும் நான் இல்லை கைலையில் பிறந்தவனா கனகவரம் பெற்றவனா
மலைக்கு சுடர் ஒளியில் பிறந்தவர்கள் முன்னமாக பிறந்ததனால் முன்னென்றும் மணிவிளக்கில் பிறந்ததனால் மாயா வெற்றியம்மாள் உடலை முன்னும் நான் கையிலே பிறந்தவள் கையிலே அந்த பூலோகத்தில் ஐயா அண்டவனே சிவபெருமானே அந்த சிவனார் இடத்திலே நான் கொள்ளவரம் வெள்ளவரம் கொடுக்கவரம் அளிக்கவரம் ஆகவரம் அளிக்கவரம் அதன் கோடி வரங்கள் எல்லாம் பெற்று அவனி பூலோகம் வந்திருக்கிறேன் அதுவும் இந்த சிவனப்பெருமான் நன்னகரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா என் ஆத்தாங்கரை ஓரம் பத்தியா ஆத்தாங்கரை ஓரம் அதுக்காக எழுத்தார இளந்தோப்பு ஆத்தாங்கரை இளந்தோப்பு அதுக்கடுத்து மையானம் இருக்கு இல்லையா புங்க மரம் புளிய மரம் புகழாக நல்ல ஆத்தாங்கரை ஓரத்துல சாப்பாடு கிளியா இருக்கு. அதனால குளிச்சிட்டு சாப்பிடுங்களா யாரையும் கைநாளே கைநாளே Oh,
அரிரா யாதவமுவா கோத்துரங்கள் எல்லா குடும்ப கோத்திரம் எல்லாம் ஐயா யாதவமுவாரே உங்க வழி வம்சம் எல்லாம் கொடி கோத்திரம் கொடி கோத்திரம் வளர வைப்ப என்று சுழலை வாழ்வாண்டு ஆண்டவன் அழகாக இந்த சிவப்பிரிவான் தளத்திலே சித்தார்த்தான் கரை ஓரத்தில் யாதவனுடைய முன்னால் சொன்ன உடனே யாதவர் கண்டு ஆகா கும்பிடும் குலதெய்வம் அப்பா நம்ம குலதெய்வம் வந்துட்டானே அதனால் இந்த தெய்வத்திற்கு நிலையம் போட்டு அழகா வணங்க வேணும் என்று எப்படி வணங்குகிறார் எப்படி சித்திரை மாதம் என்ன நாள் முதல் தேதியிலே ஆண்டவனுக்கு கொலை நடத்த வேண்டும் என்று மண் இறக்கி தான் குலைத்து பேச்சு என்று பிரம்ம சக்தி என்று ஒரு பீடம் போட்டான் சுடலையும் ஆடல் என்று ஒரு பீடம் போடு போடு முண்டன் என்று எதிர்பீடம் போடு அமைத்து சத்ராதி முண்டை சாமத்துர பாண்டியன் என்று எட்டாவது பீடம் போட்டு ஏனை கொண்டு வாழை சாத்தி முதல்ல கும்ப கலச வைத்து உச்சியில கும்ப ஏற வைத்து ஒரு கும்ப உச்சில கும்ப ஏறினாலே அதுவும் ஏறி வைத்து மாலை சாத்தனா மாலை சாத்து அப்படி அழகான மாலை சாத்தி சாத்தி கொண்டு அப்படி மாலையோடு மஞ்சனை அந்த மணிமகன் தட்டணுமா யாரை கூப்பிட குப்பக்குறிச்சி 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 அங்க அமர்ந்திருக்காரே புதியவன் திருத்தி சம்படம் என்ன செய்யணும் வரணுமா ஐயா என்ன கால்நாட்டுக்கு காக்கோட்டை நின்று தந்துடணும் கால்நாட்டுக்கு அப்பவே காக்கோட்டை அதெல்லாம் மிச்சம் சம்பளம் கிடையாது சம்பளமா கிம்பளம் தான் பழம் தேங்காய் பழம் தருவாங்க தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எந்த உண்டியல் வெளியே இருக்க உண்டியல் உள்ள இருக்க உண்டியல் கிடையாது ஏன் வெளியே இருக்க உண்டியல் கணக்கு அங்க யாரு போடுதா இப்போ ஒருத்தரும் போட மாட்டாங்க அப்பா என்ன குப்பக்குறிச்சி ஐயா என்ன ஐயா கனியாப்பில ஓய் வாயா வாயா
ஐயா நல்ல ஆளை கூட்டு வந்தா நல்லா வரும். நல்ல அது பாட்டு சட்டமா ஆள் கொடுக்குற சாப்பாடுக்கு அந்த ஆள் சொல்லல. பிறவே நல்ல ஆளு அடிகாரனா கூட்டு அடியார் தான் கூட்டு வா. நீ ஆளை கொஞ்சம் மாதிரி ஆல்பரட்டி அவரு ஒன்னு சொல்ல ஒன்னல பத்தி சொல்ல தேங்காய் அவர் பத்தியத்துக்கு தருவாரு. காது வர கேட்காது. செவட்டி தான் ஐயா ஆல்பரட்டி அவர் பையன் அந்த குக்கு குறைச்சி தெய்வ கல்யாணம் அழைச்ச ஐயா நாயாண்டிக்கு என்ன பூஜை கொடுக்கணும்னு தெரியாது. பூஜை எப்படி அப்படி இருக்கணும். பூஜை எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கணும். மாயாண்டி சுடலையா சிவல பெரிய சுடலைக்கு அந்த ஹீவல பெருமாள் என்ன மாயாண்டி சுடலைவாளனுக்கு மணி மகனை வந்து அப்படி தட்டினா பாருங்க. மகனை தட்டினா இந்த ஊர்ல தட்டினா 8 ஊரு கேட்கும். திக்கி திக்கி ஐயா அப்ப அடிச்சாங்கல்ல அடி. கால்நாடியாச்சு இந்த கனியா சாமி விரட்டுறதுக்கே நிற்கான். விரட்டி விடுறதுக்கு ரெடியா இருக்கான். விலைக்கு விட்டுட்டா சாமி விலைக்கு தூக்கி விட்டுதான்ல. விரட்டியா எங்க மையானத்துக்கு வரட்டு மையாண்டி வரட்டுங்க இங்க நிற்காத உடனே வரட்டுதான். நேரத்துக்கோட பண்ணுவேன். அப்படி மணி மகனும் தட்ட மணி மகனும் அந்த அழகான சிவனப்பெரிவான நகரம் சிவனப்பெரியா அந்த சித்தார்த்தம் கரைவாரம் அவன் இருக்கிறாரே. மாயாண்டிக்கு அங்க சாமன் சாமா என்ன நடக்கிறது? என்ன நடக்கு அங்க சாமன்
பூஜை வருவார் சீவனை பரிமா நகரம் ஓரத்தில் மாயா நித்தமும் பலமுமாக கொடுத்தார் அந்த பூஜையால் என் மாயாண்டி குழலை ஐயா சிவளப்பரிமா நகரம் அத்தாங்கர வரும். ஆமா, சிவளப்பரிமா நன்னகரம். அந்த நிலையத்தை அழகா சரி பெற்றுக்கொண்டு அந்த நிலையத்தை பெற்று அந்த சிவளப்பரியை அழகான ஆத்தாங்கர ஓரத்தில் நிலையை வாங்கி கொண்டு வாழக்குரிசன் யாதவர் பூமான் அல்லவா அவர் கைநாளை நிலையத்தை பெற்று சரி அந்த சிவளப்பரிமா நன்னகரம் சித்தாத்தாங்கரை ஓரத்தில் கரை ஓரமாக அல்லவா என் ஆண்டவன் சுடலை ஆண்டவன் மாயாண்டி சுடலை ஐயா. ஆமா, அப்படி அழகான நிலையத்தை பெற்றதாலே சிவளப்பரிக்கு என்று வந்தாரோ சரி அன்று முதலாகவே அவருடைய பெயரானது ஆமா ஓங்குகிறது. சீவளப்பரிமா நன்னகரம் சித்தாத்தங்கரை ஓரமாக ஆமா ஆண்டவன் மாயாண்டி சுடலை ஐயா நிலையும் மலராக வாங்கிக் கொண்டு ஆமா யாதவர் கைனாலே அள்ளி கொடுக்கின்ற திருநீற்றுக்கு ஒரு பழுது வந்திடாமலும்
ஒரு அழகாகவே வேலி வெட்டி காத்துக்கொண்டது போல் காத்து கொண்டு வருகிறான் அல்லவா என் ஆண்டவன் மாயாண்டி சுடலை அந்த சிவேல நல்ல பெரிய கொடுக்கும் தெய்வமாக ஆமா என் அருளுடைய அருமை மகன் மாயாண்டி சுடலையா ஆமா சுடலை மாடனானவன் இந்த ஜீவனுக்குரிவா நன்னவரத்திலே வந்து என்று நிலைய வாங்கினாரோ அன்று முதலாகவே அவர் தீராத நோய்களுக்கு வரம் கொடுப்பார் வந்து வந்து சிவலப்பெருமான் நன்னகரத்தில் அழகா நிலையம் பெற்றார் ஆமா நிலையம் பெற்றார் அல்லவா சிவலப்பெரி சுடலை ஆண்டவன் அவன் சிவலப்பெருக்கு என்னைக்கு வந்தாரோ அன்று முதலாக சரி சிவலப்பெரி ஆமா சுடலை என்றும் பேர்நாமத்தை பெற்றுக் கொண்டு வருகிறார் அல்லவா அந்த சிவலப்பெரிதலத்தில் இருக்கின்ற தருணம் ஆமா என் மாயாண்டி சுடலை இந்த அழகான ஊசி காட்டா அவர் பேர் புகழ் ஆமா ஓங்குகிறது அல்லவா இது எப்படி ஓங்குகிறது எப்படி ஐயா சுடலை ஐயா ஐயா
கலந்தவி செலுக்குனாடு விளையாடும் மயிலிருந்து விலகுணத்தோட்டும் இருந்து அரிசோரியும் செல்வமுள்ள நாடல் கவிசோரியும் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார் யார் யாரையா வந்து வருகிறார் மேன்மை பெற்றவர்கள் அதுவும் சரி செல்வத்திலே மிகுந்தவர்கள் செல்வ செழிப்போடு ஆண்டு கொண்டு வருகிறார்கள் சொத்து பத்து சுகத்தோடு ஆண்டு வருகின்ற பூமான் அந்த ஊய்க்காடு என்பார் ஊசிக்காடு என்பார் ஆமா ஊசிக்காடும் என்பார்கள் ஊய்க்காடும் என்பார் சரி அந்த ஊய்க்காடு ஊசிக்காடு நன்னகரத்தில் சரி அழகாகவே வாழ்ந்திருக்கின்ற சேதுபதி துறை சிவராம துறை அவர் தம்பி கோட்டிலிங்க துறை அண்ணன் தம்பி 3 பேர்கள் அழகாகவே சிவலப்பெருமான் நன்னகரத்தில் ஆண்டவன் இருக்கின்ற நேரம் ஊக்கியாற்றில் வாழ்ந்து வருகிறார் துறமக்கள் அந்த துறமக்கள்லாம் சாதாரண ஆட்களா நல்ல செல்வேந்தர்கள் ஆமா நல்ல வசதி படைத்தவர்கள் சொத்து பத்துக்கு குறவு கிடையாது ஆமா ஒரு குறவு கிடையாது ஐயா என்ன அவருக்கு ஆட்சி இருக்கு ஆமா அந்தஸ்து இருக்கிறது ஆமா இருக்கின்றது சொத்து இருக்கு சுகம் இருக்கு மண்மனைகள் இருக்கிறது மாளிகைகள் இருக்கிறது கோட கோபுரங்கள் இருக்கிறது அப்பேற்பட்ட அழகான துறமக்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு சொந்தமாக சரி ஒரு குளத்து பக்கத்தில் இருக்கிற வயக்காடு நெஞ்சங்கள் அப்படியே அவருக்கு தான் அப்படி சொந்தம் எல்லா இடமும் கிட்டத்தட்ட 1000 கோட்டை வதப்பாடு அப்ப 1000 கோட்டை வதப்பாடுகள் கேட்கவா செய்யணும் சொல்லவா செய்யணும் அந்த 1000 கோட்டை வதப்பாடுன்னு சொன்னா ஒரு குளத்து சரி ஒரு குளத்து 10 அவங்களுக்கு தான் சொந்தம் ஆமா கொஞ்சமல்ல நஞ்சமல்ல அப்பா 1000 கோட்டை வதப்பாடுகள் 1000 2000 அப்பா அப்ப 1000 கோட்டை வதப்பாடுல எவ்வளவு இருக்கும் ஆமா இங்க இருந்து அந்த குளத்தை பார்த்தோம்னா அங்க வரைக்கும் அங்க தெரிஞ்ச பிறகு ஒரு அர்த்தம் ஆமா 000 அது வரைக்கும் சரி ஐயா நெல்லு அறுத்து கொண்டு அந்த வயக்காட்டுல போட்டாங்கன்னா குவிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் மலை மாதிரி இருக்கும் மலை மாதிரி இருக்கும் அந்த அழகாக இருக்கின்ற தினமதெல்லாம் சேர்ந்து தன்னுடைய நன்றி நிலங்களை எப்பவும் தரிசா போடப்படாது இடத்தை சும்மா போடக்கூடாது உழுதுண்டே வாழ வேண்டுமா ஆமா அப்பதான் பிள்ளைகள் நம்ம எல்லாம் தொழுதுண்டே போவோம் அவங்கள நாடி போவோம் தொழுதுண்டே வருவார்கள் நாம அவங்க பிள்ளைகளை தொழுதுண்டே போகும் எதுக்கு அரிசி வாங்கத்தான் சரி அந்த அழகாக இருக்கின்ற திறமகள்லாம் சேர்ந்து ஆமா ஒன்று சேர்ந்து கொண்டு ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாசம் சரி அப்பா ஐயா அட மழை விடாத மழை மழை அந்த மழை பெய்யுற நேரம் அல்லவா அந்த நிலங்களெல்லாம் நல்ல நாள் உழவு செய்து 7 உழவு செய்தார்
ஆமா. அப்ப ஃபுல்லா ஏறுமாடு வச்சு உள்ள நிலத்தை உழுதுவார்கள். இப்ப டிராக்டர் இவருக்கு எல்லாமே திருப்பமா சொல்லணும். ஆமா, களக்காடு அவரு. எல்லாருக்கும் கொஞ்சம் கேட்காது. அவர் ஊர் களக்காடு. களக்காடு பக்கம் கங்கனாங்குளம். அந்த அழகாக இருக்கின்ற சரி நிலங்களை உழுது உழுது கொண்டு அந்த உழுது எருவும் குலை வைத்து வைத்து கொண்டல்லவா பூசண குலை. சரி ஐயா வாசமடை கொலை, வாசமடையல, வேப்பம் கொலை, ஆமா இருக்கல, சரி இதெல்லாம் போட்டு அப்படியே மண்ணுக்கு உரமா மாத்துவாங்க. சரி மாத்துவார்கள். இப்ப உள்ள லேசா பூச்சி விழுந்துட்டாலே உடனே அடிச்சிருவாங்க. ஆமா, மருந்து அடிப்பார்கள். யூரியா, பொட்டாசியம் அப்படின்னு ஒவ்வொரு மருந்தும் இப்ப சேர்க்காங்க. சரி அப்ப உள்ள கொலை வர வச்சிருக்காங்க. சரி அப்படி அழகாகவே உழவுழுது நாத்து நட்டு கொண்டு நாத்து பாவி அந்த நாத்து பிடிங்கி அடுத்த நாத்து நட்டுதாங்க. ஆமா, நாத்து நட்டு. ஆமா, அது என்ன நெல்லு நாத்து நட்டுறாங்க? என்ன நாத்தோ? சம்பா. அப்பா, கொட்டாரம் சம்பா, ஈக்கி சம்பா, பவுன் மாதிரி இருக்கு. கல்மலாரி சம்பா, சம்பா, மாப்பிள சம்பா. ஆமா, சென்னை சம்பாவா? ஏன் சொல்லுது சம்பாப்பா? டீ ஐயா, சரி சம்பால் சோறு சொன்னா சம்பால் சோறு அப்படி அழகா மணக்குமா? ஆமா, பவுன் மாதிரி இருக்கும் அரிசி. அப்பேற்பட்டு அழகாக நெல் அழகாக பயிர் செய்து, ஆமா, செய்து கொண்டு அந்த சம்பால் நெல் வயாரு மாடுகள் அப்படியே சுத்தம் போட்டு வட்டத்தை போட்டு, சரி ஆமா அப்படி சுத்தி சுத்தி விடுவாங்க. ஆமா, அங்க எங்க சுத்தி சுத்தி வருது, வட்டம் வருது. அப்ப மிச்சம் இருக்க நெல் என்ன ஆயிரும்? கதிர் அப்படியே கீழே விழுவும். வெறும் வைக்கோல் மட்டும் தான் மேல இருக்கும். ஆமா, நெல்லு பிள்ளை வட்டம் உதறியாச்சுன்னா சரி கீழே விழுந்துருமல்லவா, அவ்வளவு நெல்லு மணி மாதிரி விழுது. ஆமா, அந்த உள்காட்டு அழகான துறை மக்களுடைய அரமனையில் அவங்க நெல் களம் இருக்கும்ல. சரி, நெல் வைக்கக்கூடிய இடம் ஒரு களம் இருக்கும். ஆமா, இருக்கும். அந்த கதிருக்கு களம் இருக்கும்ல. ஆமா, இருக்கும் அல்லவா களம். சரி, களஞ்சியம் என்பது வேற, அது மொத்தமா பொக்கிஷமா வைக்குது. இது களம். சரி, களம்னா வெட்டாந்தரையா இருக்கும். ஆமா, நல்ல சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க. ஆமா, என்ன ரோடு? சிமெண்ட் தளம் போட்டிருப்பாங்க. அப்படி அழகா போட்டு அந்த இடத்துல நெல்ல
அந்த காலத்துல சாணியால மொழி இருப்பாங்க. சாணி போட்டு ஒளி வச்சிருப்பாங்க. ஆமா. அப்பேற்பட்ட நெல்லு அழகாக குவித்து 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 ஆஹா. நெல்லு எப்படி இருக்கு? மலை மாறி குவிச்சிருக்காங்க. அப்படி மணி மாதிரி இருக்கு. அப்பா எவ்வளவு இருக்கு? எவ்வளவு நெல் இருக்கு? 1000 கோட்டைனா சும்மாவா? நெல்லை விட வைக்கல பார்த்தா வைக்கல அதை விட பெருசா இருக்கு. அதை விட அதையும் தாண்டி இருக்குல்ல, வேணும்ல. ஆமா. அந்த அழகான திருமகன் என்னுகிறான், நெல்லு அழகாக பார்த்தால் சுத்தி வட்டாரம் நல்லா நல்ல விளைஞ்சல கிடக்கு. நல்ல விளைச்சல், எல்லா பக்கமும் நல்ல விளைச்சல் தான். அப்போ விளப்பாவாத. ஆமா. சரி இருக்கட்டும், பின்ன கெட்டா போகுது போகாதென்று நெல்லெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா வச்சோம்னா, ஆமா, என்னைக்கு விலை ஆடுதோ அன்னைக்கு கொடுத்துடுவோம், அன்னைக்கு வித்துருவோம். அம்பாசந்திர நெல் எப்படி இருக்கும்? நல்ல பவுன் மாதிரி இருக்கும். அப்படி அள்ளி கையில் எடுத்து செதறணும்னா, ஆமா, அழகா சிறுமை தட்ட மாதிரி சத்தம் கேட்கும். ஆமா, நல்ல பழையதுக்கு அழகா இருக்கும், மனமா இருக்கும் சாப்பாடு. அந்த அழகான திருமகனும் என்ன என்னதான் அம்பான நெல்லுக்கு காவலாகவே இருந்து காவல் இருக்க வேண்டும் என்று. ஆமா. அந்த உள்காட்டில் வாழ்ந்து வருகிறார். யார்? யாரையா? தப்ப 18 பாளையக்காரர்கள். சரி. காவற்காரர்கள், கம்புக்காரர்கள். ஆமா. காவலாளி யார்? பங்காளிகள். ஆமா. பங்கு ஒன்னா ரெண்டா எத்தனை? பங்கு. ஆமா, 16 பங்காளிகள். 1 2 பங்கு இல்ல. ஆமா, 14 பங்காளிகள். அப்பா. அந்த 14 பங்காளி அண்ணன் தம்பி புலிகளை வரும் புலிகளை வரும் புலிகளை வரும் புலிகளை வரும் புலிகளை வரும் ஆறுகளை வரும் அண்ணன் தம்பி. ஆமா. இவங்க 16 பேர்கள். இவங்க அண்ணன் தம்பி 16 பேர் பார்த்தீங்கன்னா எல்லா யாரை பார்த்தாலும் ஒன்றும் தெரியும். ஆமா, ஆல்பர்ட்டி மாதிரியே தெரியும், ஒரே மாதிரியா. சரி, பங்கு மாதிரி தெரியும், வந்து போட்டே பார்ப்பாங்க. ஆமா, சாலேஸ்வரன். அப்படி அண்ணன் அதை தலைத்து கொண்டு, ஐயா ஏ காவலாளி, என்னப்பா நீங்க 16 ஒன்று கூடி ஐயா. மொத்தமா ஒரு கோட்டை தானே? ஆமா, ஒரே கோட்டை தான். 16 பேருக்கும் ஒரே கோட்டை. என்னையா போதாது அது? இங்க பாருங்க காவலாளி, நீங்க ஒருத்தர் வந்து காவல் இருந்தாலும் சரி, சரி, இல்ல 16 பேரும் காவலா இருந்தாலும் சரி, இல்ல மொத்தமா வந்து இருந்தாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆமா, அது உங்க விருப்பம். சரி, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நெல்லு தாரோம். நெல்லு அழகா தார ஒரு கோட்டை நெல் என்று சொல்லும் போது சம்மதித்து 16 பேர்களும் சம்மதித்தார்கள். பங்காளிகளை மாதிரி சம்மதிக்காம இருக்க முடியுமா? அது எப்படி முடியும்? பெருமக்கள் ஒன்னும் பேச முடியாத, பெரிய இடத்து காரியம் ஒன்னும் செய்ய முடியாது. இந்த உள்காட்டில் 16 பங்காளி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து, ஆமா, சேர்ந்து கொண்டு என்ன மூத்தவன இன்னைக்கு நீ இன்னைக்கு முதக்கு முதப்போ திருவிழம் ஐயா. சரி, மூத்தவரா? ஆமா. என்ன? சரிண்ணா, காவல் இருக்கணும். காவலும் கட்டுமாக இருக்க வேண்டும் என்று 16 பங்காளி காவல் இருக்க வேண்டும் என்று காவ கம்பெடுத்து, சரி, எடுத்துக்கொண்டு கருத்த உருமாறி தோழில் போட்டு, தோளில் ஓட்டுக்கொண்டு, குத்து கம்பு, வேல் கம்பு, சரி, குத்தூசி, சூர்கத்தி. ஆமா, சூர்கத்தி. எனக்கு கத்தி இருக்க தெரியாது. ஆமா, சைடுல சொல்லிருப்பாங்க. கல்லர்கள் வந்தாங்கன்னா தாக்கணும்ல, இருக்கு.
கொதவலைய திடீர்னு பாஞ்சொலி கத்தி அப்படி ஆமா கொதவலைய இருக்கிறான். சகல விதமான சண்டைலாம் தெரிஞ்சிருக்கும். ஆமா எல்லா லீலைகளும் அவருக்கு தெரியும். அகப்பை சண்டை தெரியுமா? அகப்பை சண்டை அது தனியா படிச்சு வச்சிருக்காரு. என்ன அகப்பை சண்டை? வீட்டுல கரண்டி சண்டை காட்டிருக்கு. இது அகப்ப கரண்டி ஒண்ணுதான், அகப்பை ஒண்ணுதான். ஓ சரி. ஆமா அது வெங்கல கரண்டி. அந்த இட்லி கொப்பரை வச்சு அடிப்பாங்க. இட்லி மூடுவாங்கல்ல கொப்பரை. இது வீட்டம்மா எரியும் போது சரி அதை தடுக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க கேளைய மாதிரி. ஆமா இட்லி கொப்பரை அப்படி எவ்வளவு போட்டாஞ்சிருந்தான். ஆமா அவர் மேல ஒரு சேதாரம் வந்து சேராது. வராது. ஆனா ஒரு நாள் நீ அவளை அடிக்க மாட்டேன். அடிச்சா மழை வந்துருமே. 16 வங்காளி தலைவர்கள் எல்லாம் காவலாக இருக்கும் நேரம் அல்லவா? அம்பாறு கலைஞருக்கு முன்னால் வந்து காவகம்ப பிடிச்சு காவல் புரிந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி முறுக்கு மீசி அப்படியே திருக்கி விட்டுட்டு. ஆமா பெட் மாஸ் லைட் வேற ஒரு மாதிரி மொழியை பார்த்துடலாம். ஆமா குறுகுறுன்னு பார்க்க. அதுல லைட் வேற பெட் மாஸ் லைட்டு. ஐயா ஆமா இருட்டலாம். ஆமா பறக்க முடிக்காமல அந்த முழிச்ச மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த 16 தலைவர்கள் காவலாக இருக்கும் நேரம் அம்பாள் நெல்லோ மீசிய பாத்தீங்களா? காவல் வல்லைய மாதிரி துடிக்கி. ஆமா ஐயா சரி. அந்த அழகாக இருக்கின்ற காவலிலே எல்லாரும் காவல் இருக்கும் போது கடைசி தம்பி இளைய தம்பி அந்த 6 தலைவருடைய காவல் வருவதையா எவ்வளவு கோட்டை நெல் இருக்கு. இவ்வளவு நெல்லை வச்சு நமக்கு ஒரு கோட்டை நெல்லு தந்து ஏமாத்துகிறார்களே. என் அண்ணவாருக்கும் தெரியாமல் சமயவாருக்கும் தெரியாமல் ஆறுமுக தலைவனானவன் அந்த ஆறுமுகத்தவர் என்ன பண்ணுகிறான் ஐயா? வேண்டும்
வேணும் ஐயா. எனக்கு நெல் ஐயா. எத்தனை கோட்டை நெல் வேணும் ஐயா? எங்கிட்ட ஒரு 7 வண்டி இருக்கு. இவ்வளவுதானா? ஒரு வண்டிக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 கோட்டை. அப்ப 70 கோட்டை ஆயிடுச்சு. 70 மூட்டை. இவ்வளவுதான் வேணுமா? ஆமா ஐயா. எங்கிட்ட 1000 கோட்டை நெல் இருக்கு ஐயா. அப்படியா ஐயா? ஆமா ஐயா. சரி, அவ்வளவு நெல்லா இருக்கு? ஆமா, சுத்தமான நெல் ஐயா. சரி, பரவாயில்ல, எங்க வண்டிக்கு அவ்வளவுதான் ஐயா பிடிக்கும். போதும் போதும், எங்களுக்கு போதும். ஒரு வண்டிக்கு 10 கோட்டை வந்தா போதும். போதும் ஐயா. எவ்வளவு வேணும்? 7 வண்டிக்கு 70 கோட்டை. 70 கோட்டை நெல் தந்தா போதும்னு சொன்ன போது வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க. சரி, ஒரு கோட்டை நெல் எவ்வளவு? என்ன ரேட்டு? 2 ரூபாய். அப்பா, அதிகமால தெரியுது ஐயா. இங்க 2 ரூபாய் பெருசுங்க. சரி, இந்த 2 ரூபாய் ஒரு கோட்டை நெல்லை சம்பாதிப்பதற்கு ஆமா என்ன பாடு தெரியுமா? விவசாயி பாடு அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. ஆள் சம்பளம் கொடுக்க முடியல. வேலைக்கு சரியா ஆள் கிடைக்கல. ஆமா ஆமா. இப்ப குளத்து விளைஞ்சு குளத்து வரைக்கும் உட்காந்துக்கிட்டாங்க. மாட்டு வண்டியும் மாடையும் நாங்கல. குளத்து விளைஞ்சோன்னு குளத்து வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முதையாவது மாடு இருந்தது, இப்ப மிஷின். இப்ப மிஷின் பத்தியா? அதுக்கு வாடகை கொடுக்கணும். அப்பமெல்லாம் நெல் அதுக்கு ஆள் வருவாங்க. இப்ப அதுவும் களை பறிக்க ஆள் வருவாங்க. அதுவும் கிடையாது. ஞாயிற்று 2 ஆள் வரும். அந்த காலத்துல வரும். இப்ப ஃபுல்லா மிஷின் தான். மிஷின் அதே அர்த்தம். ஆமா, காலத்துல கையில் வெளுத்தாங்க. இப்ப முறுக்குதாங்க. மிஷின் எவ்வளவு வரும் பாப்போமே. சுத்திக்கிட்டே இருக்காங்க ஐயா. ஆமா. சரி, அது என்ன மரம் தானே? அது வளையத்தானே செய்யும். ஆமா, இரும்பே வளையும் போது சரி மரம் என்ன செய்யும்? மரம் வளையும் ஐயா. சரி, 70 கோட்டை நெல் போதுமா? போதும் சாமி என்று 2 ரூபாய் என்று விலை பேசி முடித்து கொண்டு அந்த துணமகனார். சரி, இப்பா என்ன கல்யாண மகளே, சரி, இவங்களாம் அழைத்து நெல் இருக்கிறவா அம்பாரம். ஆமா, களஞ்சியம் அங்க கூட்டு போ. அந்த களஞ்சியத்தை வர கூட்டுவாங்க. சரி என்று 16 பங்காளி தலைவர்கள் அழைத்து. ஆமா, அழைத்து கொண்டு வருகிறார்கள். நாங்க ஏன் வியாபாரி? நாங்க தான் வியாபாரி. வாங்க வாங்க. வியாபாரி அழைத்து கொண்டு அந்த வியாபாரி அழைத்து கொண்டு அம்பாறு கலங்கி அம்மா ஐயா. ஐயா என்னையா சொல்றீங்க? நெல் களவு போயிருக்கா? நாங்க ஏன் களவு எடுக்கணும்? நாங்க காவல் தானே புரிந்தோம். அப்ப களவு எடுத்தது யாரு? தெரியவில்லை. எங்களுக்கு தெரியாது. ஆமா,
அப்படின்னு சொன்னபோது உங்களுக்கு தெரியாம எப்படியா களவு நடக்கும் நீங்க தானே காவல் புரிந்தீர்கள் என்று சொன்னபோது அதை ஆர்வத்தவர் காத்து கேட்டார்களா நாங்க களவு செய்யவில்லை என்று உங்களுக்கு பிரம்மாணம் செய்து தாரோம். எங்கே சத்தியம் செய்ய தர வேண்டும்? சிவனப்பெருமானந்தவனம் சித்தார்த்தம் கரைவோரத்தில் ஓரமாகவே அமர்ந்திருக்கிறார் சிவனப்பெருசுடலை. சுடலை மாடனானவன் இருக்கிறான். அந்த சுடலுடைய ஆலயத்தில் சத்திய பிரமாணம் செய்து தாரம் என்று 16 பங்காளி சரி ஒன்றாக சேர்ந்து ஒன்று சேர்ந்து கொண்டு வண்டி போட்டு கட்டித்தாரம் கட்டி தனது சாதம் கட்டி கொண்டு அந்த 16 பங்காளி பங்காளி தலைவமார்கள் அந்த தலைவார்கள் எல்லாம் சத்தியம் செய்வதற்கு ஐயா என்ன சிரமக்கள் சுடலை ஆண்டவன் மாயாண்டியோட அருளால் கிருபையினாலே 16 பங்காளி தலைவார்கள். அங்க அழகாக வண்டி போட்டா அவங்க எல்லாம் குதிரை வண்டி, இவங்க மாட்டு வண்டி வச்சிருக்காங்க. போட்டு கொண்டு சரி கட்டு சாதம் கட்டி வண்டியாவது அழகாக கிளம்பி வர்றாங்க. எங்க வருகிறார்கள்? அந்த ஒய்யாடு நாங்கெல்லாம் 16 பங்காளி தலைவமார்கள் அல்லவா? இவர்களுடைய சொந்த நிலையில் நாங்க 14 பேரும் காவல் காத்தோம். களவு செய்து விட்டார்கள் யாரோ. காவல் இருந்த நெல் களவு போய்விட்டது என்று. அதை நாங்கள் தான் களவு செய்தோம் என்று எங்களை சொல்கிறார்கள். எங்க மீது பழி சொல்லுறாங்க. நாங்கள் எடுக்கவில்லை என்று சொல்கிறோம். நாங்கள் சத்தியம் பண்ணி கொடுக்க போறோம். போகிறோம் ஐயா என்று சொல்லும் போது யாதவர் கண்ட ஐயா வேண்டாம், 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 இது பொல்லாத
தெய்வம் ஐயா போங்க போங்க. ஆமா அவதான் மத்த எந்த தெய்வமா இருந்தாங்க. ஆமா சத்தியம் செய்ய வந்தாச்சு. எடுத்தாதானே தப்பு என்று கடமை செய்தானே ஆர்வ தலைவர் சொல்லும் போது நான் சொல்லுகின்ற வேலையில் சத்தியம் செய்வதற்கு 21 நிலத்தை வைத்தார். வைத்து விரலை வைத்து அந்த 21 வரை வைத்து வைத்தார். காடு வருகையில் ஐயா ஒரு தெய்வம் அடங்கி நல்லாயில் கடமை செய்யவில்லை. ஆண்டு சுடலை ஐயா ஆசிரியர் ஒரு ஆராதனை செய்தல்லவோ அழைப்பார் சத்தியம் அப்படி கட்டிட்டால் அவுத்து சாப்பிட நேரம் மாயாண்டு அருளால். ஆமா இரவை நாளே ஒரு சூறாவளி காற்று போல சரி சுழட்டி காற்று அடித்து அடித்து கொண்டு காத்து மண்ணுமா. ஆமா விழுந்ததல்லவா மண்ணு கல்லுமா சாப்பாட்டை விழுந்துங்களா சாப்பிட முடியுமா? அதை அடுத்து அள்ளி ஆத்துல எரிந்து விட்டு மீனுக்கு இரையாக போட்டு விட்டு வண்டி போட்டு வண்டிகளை பற்றி அந்த 16 பங்காளி தலைவர்கள் வருகிறார்கள். எப்படி அப்படி வண்டி போட்டு வருகின்ற போது வண்டிக்கு பின்னாலே ஒரு நாட்டங்காரி போல வண்டி சுடலைவா சக்தியவள் வண்டிக்கு பின்னாலே பாய்ச்சல் குடிவார வாழ்ந்து வருவாரா மாறாப்பு மொழிகளுக்கு பூநாட்டி ஜல் ஜல் சட்டம் முதலாளிட்டு போது என்று பதினாறு பங்காளி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து சுத்தவெளியில வெள்ளாட்டங்களாய மறித்து கொண்டு அந்த ஆர்வ தலைவர் சொல்ல அண்ணா என்ன இந்த கடாயை வீட்டை மட்டும் பங்கு போடணும். பங்கு போட்டு எங்க உள்காடு வந்து ஆமா அந்த 16 பங்கு கறி பங்கு போடுவாரா ஐயா
நெற்றியை கொளுத்தி கொண்டு முன்னரப்பப்படுகிறார். ஆமா வாதிகளை கூலிகளை வதமோசம் பண்ணுகிறார். பண்ணுகிறான் இப்படி அல்லறை சில்லறை பண்ணுகின்ற போது குறிகாரி வரவழைத்துக் கொண்டு இந்த குறிகாரி சொல்லுகிற ஐயா நீங்க நெல்லு காவலா இருந்தது உண்மையா? ஆமா இருந்தோம் 16 பேர் இருந்தோம். நீங்க நெல்லுக்கு காவலா இருந்த நெல்லை களவு செய்தது உண்மையா? யாரு செய்தார்? உங்க தம்பியாக இருக்கிறார் ஆறுமுகம். இளைய தம்பியான ஆறுமுகம் களவு செய்தார் என்று சொல்லி அவர்கள் களவு செய்துவிட்டு கள்ளப்பிரமாதம் செய்தீர்களா? ஆமா செய்தோம். அந்த சிவனப்பிள்ளை கள்ள சத்தியம் செய்துவிட்டு வருகின்ற போது வருகின்ற வேலையில் உங்க வண்டிக்கு பின்னால் ஒரு வெள்ளாட்டங்களா வந்ததா? ஆமாம்மா வந்தது நாய புடிச்சீங்களா? பிடிச்சோம். அடுத்த பங்கு போட்டீங்களா? பங்கு போட்டோம். அந்த ஆண்டு சுடரை ஆ